والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته طيبين الطاهرين أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد صلى الله تعالى عليه وسلم الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام وجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. புனிதமான சங்கையான இந்த மஜ்லிஸுக்கு சமூகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற உலமாக்கள், பெரியோர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு தஆலா நபிமார்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலாவை அறிவதற்கான வழிகளையும் ஒழுக்கங்களையும் நபிமார்கள் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அல்லாஹுடைய கட்டளைகளை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற முறையினை நபிமார்களுடைய முன்மாதிரியில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். மார்க்கத்தை நாம் நபிமார்களுடைய முன்மாதிரிகள் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை அவர்களுக்கு வழிபடுவது, அல்லாஹுக்கு வழிபடுவது என்ற ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹுடைய கட்டளைகளை மாத்திரம் ஏற்று நடக்கின்ற ஒருவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதனை, அல்லாஹுடைய அன்பை பெற இயலாது என்பதனையும், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். புனித ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் இப்பொழுது வாசிக்கப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் ஷரியத்தின் ஒழுக்கங்களையும் முறைகளையும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் ஈமானிய பாடத்துக்கு பின்னால் சுத்தம் பற்றிய பாடம் சொல்லப்பட்டிருக்கிறது. நஜிஸிலிருந்து எப்படி சுத்தம் அடைவது, உடல், இடம், உடை, மனம், இபாதத் இவைகளிலிருந்தெல்லாம் சுத்தங்களை எப்படி நாம் செய்ய முடியும் என்ற விளக்கங்களை எல்லாம் நேற்றைய பாடத்திலும் இன்றைய பாடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய பாடத்தில் முக்கியமாக வுதுவுடைய ஒழுக்கங்களும் தொழுகையின் ஒழுக்கங்களும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அழகாக வுது செய்து அந்த வுதுவை அவன் முடிப்பானாயிருந்தால் அவனுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரு வுது செய்வதும் அந்த வுதுவை அழகாக்குவதும் குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கடமைகளை நிறைவேற்றுவதனால் வுது நிறைவேறும், ஆனால் அழகு இருக்காது. கடமைகளை மாத்திரம் செய்வது அந்த செயலை அழகுபடுத்தியதாக கருதப்பட மாட்டாது. அழகு என்பது சுன்னத்தானவைகளை முழுமையாக செய்கின்ற பொழுதுதான் ஏற்படுகிறது.
அழகில்லாத ஒரு பொருளுக்கு பெறுமதியும் இல்லை, மதிப்பும் இல்லை, வரவேற்பும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நீக்கிவிட்டு கடமைகளை ஒருவன் செய்கின்ற பொழுது அந்த அமலினால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொன்றுக்குமான அழகு ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்குமான அழகு ஒரே மாதிரி அல்ல. வுதுவுடைய அழகும், தொழுகையின் அழகும், குர்ஆனின் அழகும், சிக்ரின் அழகும், ஒரு மனிதனின் நடத்தையின் அழகும் ஒரே விதத்தில் அமைவதில்லை. வுதுவுடைய அழகு என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், சஹாபாக்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் செயல்படுவதில் ஆர்வம் இருந்தது தவிர தகவலை பெற்று அறிவதில் அல்ல. அறிவதோடு நின்று விடுவதில் அவர்களுக்கு எந்த விதமான ஆர்வமும் கிடையாது. அதனால் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வுது எப்படி இருந்தது, தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் தண்ணீரை கொண்டு வந்து வுது செய்து காட்டி, இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வுது அமைந்ததென்று செயல்படுத்தி காட்டினார்கள். தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்டபோது தொழுது காட்டினார்கள். இப்படித்தான் சஹாபாக்களுடைய கல்வி முறை இருந்தது. வுதுவின் அழகு என்பது ஒவ்வொன்றையும் 3 விழுத்தம் செய்வதோடு மாத்திரமல்ல, வுதுவுக்குரிய அந்த உறுப்புகளை முழுமையாக கழுகுவது, அதன் எல்லை வரையில் கழுகுவது. முகம் வுதுவுடைய ஒரு உறுப்பு. ஆகவே முகத்தை முழுமையாக அதனுடைய முழு எல்லையிலும் படக்கூடிய விதத்தில் கழுகுவதோடு 3 விழுத்தம் கழுகுவது. கையை கழுகின்ற பொழுது முழங்கை உட்பட கழுவுவதுதான் கடமை. ஆனால் அது அழகாக அமைவதில்லை. கையினுடைய முழு பகுதியாக தோள்பட்டை வரையில் ஒருவன் கழுகுவானாயிருந்தால் அதனுடைய பகுதிகளெல்லாம் தண்ணி பட்ட இடமெல்லாம் நாளம் மறுமையில் பிரகாசமாக இருக்கும். ஆகவே கை முழுமையாக பிரகாசமாக இருந்தால் கை அழகாக இருக்கும். கையில் ஒரு பகுதி அழகாகவும் பிரகாசமாகவும் மறுபகுதி அழகில்லாமலும் பிரகாசம் இல்லாமல் இருக்குமாயின் அழகுள்ள உறுப்பாக அது ஒருபோதும் கருதப்படுவதில்லை. அதனால் உங்களுடைய வுதுவின் உறுப்புகளை அழகாக ஆக்குங்கள். அதே போன்று நீங்கள் வுது செய்கின்ற பகுதிகளெல்லாம், தண்ணீர் படுகின்ற பகுதிகளெல்லாம் உங்களுடைய பாவத்தை கழுகின்றது, அழகையும் மெருகூட்டுகின்றது, ஷைத்தானை தூரமாக்குகிறது, அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வைக்கிறது. அவை வுது செய்வது என்பது சுத்தம் மாத்திரமல்ல, தன்னுடைய அகச்சுத்தம் புறச்சுத்தம் எல்லாவற்றையும் அது நிறைவேற்றுவதோடு அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் அது ஈட்டிக் கொடுக்கிறது. காரணம், அல்லாஹ் சுத்தமானவர்களை நேசிப்பதாக குர்ஆன் சொல்கிறது. பாவமற்றவன் அல்லாஹ்வுடைய நேசன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே பாவத்தை நாம் தௌபாவின் மூலமாகவும் அழிக்கலாம். நாம் வுது செய்வது, இறையச்சத்தினால் அழுவது, உரையச்சத்தினால் தொழுவது உள்ளிட்ட காரியங்களினாலும் பாவத்தை அழிக்கலாம். ஆகவே வுது செய்கின்ற பொழுது அவனுடைய பாவமும் அழிகிறது, உறுப்பும் பிரகாசம் அடைகிறது, அல்லாஹ்விடத்தில் அவன் நெருக்கமாகிறான் என்ற தத்துவத்தை பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு கடமையான ஒன்று, அது இன்றி ஒரு நாளும் அந்த அமல் நிறைவேறப் போவதில்லை. அந்த உயிர் வாழ்வதற்கான, கடமை நிறைவேறுவதற்கான உசாத்துணையான பல காரணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, மனிதன் இருக்கிறான். மனிதன் உயிர் வாழ்வதற்கான உறுப்புகள் சில இருக்கின்றன. அவற்றில் பங்கம் வந்தால் உயிர் வாழ முடியாது. அவை எல்லாவற்றையும் அவன் அகத்தின் உள்ளே வைத்திருக்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான். இதயம் இருக்கிறது, ஈரல் இருக்கிறது, மூளை இருக்கிறது. இந்த 3 உறுப்புகளும் உயிர் வாழுகின்ற முக்கியமான உறுப்புகள். இவற்றில் பங்கம் வந்தால் ஒருபோதும் அவன் உயிர் வாழ முடியாது. இவற்றை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அதை அவன் பேண வேண்டியது கடமை. காரணம், உயிர் வாழ வேண்டுமாய. அதற்கு மேலாக உறுப்புகளை வைத்திருக்கிறான். உறுப்புகள் செவ்வையா இருக்க எலும்பை வைத்திருக்கிறான்.
அவை எலும்புகள் சரியாக இருந்தால்தான் அவனால் செம்மையாக செயல்பட முடியும். அவை வாஜிப் அல்ல, கடமை அல்ல. எலும்புகள் உடைந்தாலும் உயிர் வாழ முடியும், ஆனால் அவன் நிமிர்ந்து நிற்க முடியாது. ஆகவேதான் கடமைகளில் பருளை வைத்திருக்கிறான், கடமைக்கு உதவியாக சுன்னத்தே முஅக்கதாவை வைத்திருக்கிறார். வாய் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, செவி இருக்கிறது, புருவங்கள் இருக்கின்றன, உதடுகள் இருக்கின்றன. இவையெல்லாம் இல்லாமல் உயிர் வாழலாம், இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் அழகு தரும் சாதனங்களாகும். இவற்றை பேணுகின்ற பொழுதுதான் அவனுடைய அழகு அவனுக்கு கொடுக்கும். அவனுடைய அழகை கொடுப்பது உயிர் வாழ்வதற்கு அப்பால் இருக்கின்ற பொருள்கள். சுன்னத்தான காரியங்களை செய்தால் நன்மை உண்டு, இல்லை என்றால் குற்றமில்லை. ஆனால் அவனுக்கு அழகு கொடுப்பது இதுதான் என்ற பேருண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது. சுன்னத்தான காரியங்களின் மூலமாகத்தான் அவனுடைய அமலுக்கு அழகு கிடைக்கிறது. அந்த அழகின் மூலமாகத்தான் சபையில் மரியாதையும் கௌரவமும் அவனுக்கு கிட்டுகிறது. ஒரு பொருளுக்கான பெருமதி அழகிலும் தங்கியிருக்கிறது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுதுவை அழகாக செய்யுங்கள், உங்களுடைய நடையை அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வணக்கங்களை அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் வலியுறுத்தி வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய விசாரணை என்பது அவனுடைய கடமையில் அல்ல, அவனுடைய அழகு எப்படி இருந்தது என்பதில் தான். ஒரு மனிதனுக்கு வழக்கங்கள் கடமையாக்கப்பட்டிருப்பதெல்லாம், இந்த உலக வாழ்வு அவனுக்கு வழங்கப்பட்டிருப்பதெல்லாம் அவனுடைய கடமைகளை எப்படி அவன் அழகாக செய்தான் என்பதை நோக்குவதில் தான். ஏன், அழகுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய முன்மாதிரி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்பற்றுவதில் தான் அமல் அழகாக அமைகிறது. அந்த அழகுக்கு பின்னால் ஈமான் இருக்கிறது. பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் இருக்கிறது. ஆகவே அமல் அழகாக இருந்தால் அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசனாக அவன் இனங்காணப்படுகிறான் என்பதுதான் பேரு உண்மை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்தது உங்களில் யார் அழகானவன் என்று சோதித்து அறிவதற்காகத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா அவன் குர்ஆனிலே அனைத்து ஞானங்களையும் வைத்திருக்கிறான். சகல ஞானங்களும் இருக்கின்றன. அந்த ஞானங்களின் நுட்பமானவைகளை அல்லாஹ் முத்தகீங்களுக்கு கொடுக்கிறான், உலுல் அல்பாபுகளுக்கு கொடுக்கிறான். உலுல் அல்பாபு என்பது முத்தகியை விட உயர்ந்தவர். ஹராத்திலிருந்து நீங்கி இருப்பதுதான் தக்குவா. ஆனால் ஹராத்திலிருந்து நீங்கி இருப்பதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தையும் முழுமையாக ஏற்றி பின்பற்றுகின்றவர் உலுல் அல்பாபாகும். அவர்களுக்கு சோபனம் உண்டு. அல்லாஹ் குர்ஆனிலே வபஷ்ஷிரில் லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா உலாயிக உலுல் அல்பாப். சில மனிதர்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை கேட்டு அவற்றிலே அழகானதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் உலுல் அல்பாப் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த உலுல் அல்பாபுகளுக்குத்தான் மனிதன் யார் என்பது புரியும். மனிதனின் பெருமானம் அவர்களுக்கு விளங்கும். இதயத்தை புரிவார்கள். இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கின்ற உண்மையான இறை ஞான கருத்துக்களையும் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதனால் தான் அல்லாஹ் அல்லஸ்தவீல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் இன்னமா ததக்கரு உலுல் அல்பாப். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? ஒருபோதும் இல்லை. இந்த சமத்துவம் இன்மையை உண்மையான அறிஞன் யார், அறிவன் போன்று நடிக்கின்றவன் எவன் என்பதனை உள்ளாந்து பார்த்து தெரிந்து கொள்கின்ற அந்த திறமை உலுல் அல்பாபுகளுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார். அதனால் மார்க்கம் என்பது, சட்டம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனை ஷரியத் என்று சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவது
ஒழுக்கத்தை பின்பற்றுவது தரீக்கத் என்று சொல்கிறோம். தரீக்கத்திற்கு சுன்னத் என்ற பொருள் உண்டு. தரீக்கத் என்பதும் சுன்னத் என்பதும் ஒன்றுதான். ஆகவே தரீக்கத் சட்டங்களை மாத்திரம் செய்வதல்ல, ஒழுக்கங்களை முழுமையாக பின்பற்றுவதாகும். ஒழுக்கத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உது செய்கின்ற பொழுது சுன்னத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் பள்ளிக்கு செல்வதாயிருந்தால் நீங்கள் எப்படி செல்ல வேண்டும்? ஜமாஅத்திலே கலந்து கொள்வது ஏற்றம்தான். ஆரம்ப தக்பீரிலே கலந்து கொள்வது அதைவிட ஏற்றம்தான். அதை அடைவதற்காக நீங்கள் ஒழுக்கம் கட்ட தரத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்பதனை பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, இதா சமிஅத்துமுல் இகாமத ஃபம்ஷு இலா ஸலாத்தி, தொழுகைக்கு ஒரு மனிதன் செல்வதாயிருந்தால் அவர் நேரகாலத்தோடு செல்லலாம். வாங்க சொல்லி காமத்து சொன்ன பின்புதான் தொழுகைக்காக எழும்ப வேண்டும். அதற்கு முன்னால் எழும்பக்கூடாது. இகாமத்து சொல்ல ஆரம்பிக்கிற பொழுதே எழும்பி சஃபா நிற்பது சுன்னத்தல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியும் அல்ல. வாங்க சொல்லி காமத்து சொல்லி முடிந்த பின்னால் தான் எழும்ப வேண்டும். எழும்புகிற பொழுதும் பள்ளிவாசலுக்கு செல்லுகிற பொழுதும் வலைக்கும் பிஸ்ஸகீனா வல் வக்காரி, நீங்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் அடக்கமாகவும் பவ்யமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பதறக்கூடாது, விரைந்து ஓடக்கூடாது, அவசரம் காட்டக்கூடாது. உங்களுடைய நடையில் கூட வேகம் இருக்கக்கூடாது. நீங்கள் கம்பீரத்தோடு நடக்க வேண்டும். கம்பீரத்தோடு நடப்பதாயிருந்தால் என்ன பொருள்? தன்னுடைய கால் நடக்க வேண்டும், உடல் நேர் நிமிர்ந்து நிற்க வேண்டும். நீங்கள் வளைந்து குலைந்து நடப்பதெல்லாம் வக்கார் அல்ல. அவ்வாறு செல்லக்கூடாது. கம்பீரமாக செல்லுங்கள், நிமிர்ந்து செல்லுங்கள், தலையை பணித்து செல்லுங்கள். இதனை அல்லாஹ் விரும்புகின்றான். மனம் அமைதியா இருக்க வேண்டும். அங்குமிங்கும் அலைபாயக்கூடாது. அலைபாயும் நேரத்தில் தொழவும் கூடாது. உணவும் தொழுகையும் ஒரே நேரத்தில் வருமாயின் சாப்பிட்டு விட்டு தொழுங்கள் என்று சொன்னதின் பொருள் மனம் அங்குமிங்கும் பாயக்கூடாது. மனம் அங்குமிங்கும் பாய்கின்ற பொழுது ஷைத்தானுக்கு அது மிக இலகுவான வழியாக இடமாக மாறிவிடும். ஆகவே மனதை அமைதிப்படுத்துங்கள். அமைதியான உள்ளத்தில் தான் இறைவனுடைய அருள் இறங்கும். அலைபாய்கின்ற இடத்திலே இறை தரிசனம் ஒருபோதும் தெளிவாக தெரிவதில்லை. குழம்பிய தண்ணியிலே ஒருபோதும் முகம் கோணலாக தெரியுமே தவிர நேராக தெரிவதில்லை. அமைதியான தண்ணியில் தான் உண்மையான அழகையும் நிதனம் அஞ்சமான ரூபத்தையும் காண முடியும். வலா துஸ்ரியூ, நீங்கள் விரைந்து ஓடி செல்ல வேண்டாம் என்று பள்ளிவாசலில் பார்க்கிறோம். ஜமாத்திலே நாம் சேர வேண்டும் என்பதற்காக விரைந்து ஓடுகிறார்கள். இது பாவமான குற்றமான ஒன்று. அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹ்வை பற்றிய அச்சமற்ற தன்மை இது. ஆகவே மனதிலே இறைவனுடைய அச்சம் இல்லை என்பதனையும் அவனுடைய மனதிலே உண்மையான இறையருள் இறங்கவில்லை என்பதனையும் அந்த செயல் எடுத்து காட்டுகிறது. ஜமாத் தப்பினாலும் சரி பள்ளிவாசலுக்குள் அமைதியாகவே இருக்க வேண்டும், நடக்க வேண்டும். அது வெறும் ஹோல் அல்ல, அது வெறும் கூடம் அல்ல. மலக்குகள் இருக்கிறார்கள், இறை அருள் இறங்கிக் கொண்டிருக்கிற இடம். ஆகவே அமைதியோடும் அடக்கத்தோடும் செல்ல வேண்டும். ஃபமா அதுரக்குத்தும் ஃபஸல்லு, நீங்கள் அமைதியாக சென்று ஜமாத்திலே சேர்ந்தால், உங்களுக்கு ரகாத்து கிடைத்தால் சேர்ந்து தொழுங்கள். அது இல்லை என்றால் விட்டுவிடுங்கள், குற்றம் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பள்ளிக்கு அவருடைய வீட்டிலிருந்து வெளியாகுவார்களோ அப்போதுதான் அவர்கள் எழும்ப வேண்டும். அதற்கு முன்னால் எழும்பக்கூடாது என்பதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனியாக செய்கின்ற கடமைகளை விட சேர்ந்து செய்கின்ற அமல்களுக்கு கூடியான நன்மைகள் இருக்கிறது. தனியாக கேட்கின்ற துஆக்களை விட கூட்டாக கேட்கின்ற துஆக்களுக்கு அதிகமான வலு இருக்கிறது. தனியாகத்தான் ஒருவன் தொழுகிறான், சஃபிலே அவன் தனியாகத்தான் இயங்குகிறான். ஆனால் உள்ளங்கள் இணைகிற பொழுது ஒன்று சேர்ந்து திரண்ட கயிறு
திரண்ட நார்கள் கயிறாக மாறுவது போல எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஒன்றாக சென்று அல்லாஹ்வுடைய அருளை அது வேகமாக ஈட்டி வருகிறது என்ற காரணத்தினால் தான் கூட்டாக தொழுவது ஏனைய தொழுகையை விட 27 மடங்கு நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இறையச்சம் தான் நாளை மறுமையில் ஒரு மனிதனுக்கு விமோசனம் எடுத்து தருகின்ற ஒன்று. நாளை மறுமையில் மஹ்ஷர் என்பது மிகவும் கடினமான ஒன்று. தலைக்கு மேலால் சூரியன் இருக்கும். அதனுடைய வெக்கையினால் மனிதனுடைய வேர்வைகள் எல்லாம் ஆறாக கழுத்து வரையில் நிறைந்து நிற்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் தான் அங்கு நிழல் தவிர வேறு எந்த நிழலும் கிடையாது. அர்ஷுடைய நிழலை ஒருவன் பெற வேண்டுமாயிருந்தால் அவனுடைய மனதிலே இறையச்சம் இருக்க வேண்டும். இறையச்சம் சில செயல்பாடுகளின் மூலமாக வெளிவருகின்றன. அந்த செயல்பாடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார்கள். சபஅத்துன் யுல்லுஹும் அல்லாஹு ஃபி ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. நாளை கியாமத்தில் 7 கூட்டத்தினருக்கு எந்த நிழலும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் அவர்களுக்கு கிடைக்கும். அல் இமாமுல் ஆதில், அல்லாஹ்வுக்கு பயந்து முகஸ்துதி இல்லாமல், உறவு பார்க்காமல், கூலியை பார்க்காமல், பதவியை நோக்காமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீதியாக சமநிலையில் நின்று ஆட்சி செய்கின்றானே அவனுக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். அல்லாஹ்வை பயந்து மற்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அமானிதத்தை சேர்த்து வைக்கிறேன் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்றவனுக்கு நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் கிடைக்கும். வஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி. ஒரு வாலிபனுடைய உடலிலே இரத்தம் முறுக்கேறிய செயல்படும். இரத்தம் முறுக்கேறுகிற பொழுது ஆசைகள் இருக்கும், உணர்ச்சி இருக்கும், ஷைத்தானுடைய தோழமையும் நெருக்கமாக இருக்கும். இந்த கட்டத்தில் மனதை அடக்கி தன்னுடைய உணர்வுகளை ஒடுக்கி அவன் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிற பொழுது அவன் செய்கின்ற தியாகம் சாதாரணமானதல்ல. ஆகவே அவன் அல்லாஹ்வுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்தில் அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அடக்கின்ற ஆற்றல் பெற்றிருக்கிற காரணத்தினால், இந்த உலகத்தில் அவன் செய்த தியாகத்தின் காரணத்தினால் அரசுடைய நிழலை அவனுக்கும் அல்லாஹ் வழங்குகின்றான். ஒரு மனிதனுக்கு ஒரு பாவத்தை செய்வதற்கான முழு வாய்ப்பு இருந்து அல்லாஹ்வுக்காக அந்த வாய்ப்பை அவன் இழப்பானா இருந்தால், துறப்பானா இருந்தால் அரசினுடைய நிழல் அவனுக்கு கிடைக்கும். வரஜுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். பள்ளியோடு தன்னுடைய உள்ளம் தொடர்பாக இருக்கின்றவனுக்கு அரசின் நிழல் கிடைக்கும். பள்ளியிலே தஞ்சமென கொண்டு பள்ளியில் படுக்கின்றவர்களுக்கு அல்ல, அவனுடைய உள்ளம் பள்ளியில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வீடு என்று அச்சத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். பள்ளியிலே படுக்கிறான், பள்ளியிலே சாப்பிடுகிறான், பள்ளியிலே தூங்குகிறான், பள்ளியை பற்றிய அல்லாஹ்வுடைய வீடு என்ற மரியாதை இல்லாமல் இருப்பவனுக்கு தண்டனை தவிர அவனுக்கு நன்மை இல்லை. பள்ளி வாசலிலே உலக விவகாரங்கள் பேசினால் அவனுடைய அமல் அழியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அதனால் தான் பள்ளியின் ஒழுக்கத்தை மதியிற்கு பருவம் தெரியாத சிறு பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லாதீர்கள். அவ்வாறு அழைத்து செல்வது சிலர் ஹராம் என்றும் சிலர் மக்ரூ தஹ்ரீமி என்றும் தீர்ப்பு செய்திருக்கிறார்கள். பிள்ளைகள் வீட்டில் குழப்பம் என்றால் தாய் சொல்லுவாள், பள்ளிக்கு கூட்டிச் செல்லுங்கள். இதுதான் இன்று நடக்கிறது. பள்ளிவாசலுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்வதாயின் அவர் பெரியவராக இருக்க வேண்டும், சிறியவராக இருக்கக்கூடாது. ஹத்னா செய்யாதவர் வயது வந்தவராக இருந்தாலும் செல்லக்கூடாது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு 13 வயதாகின்ற பொழுதுதான் ஹத்னா செய்யப்பட்டது. அதனால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்லவில்லை. அவர்கள் தொழுகின்ற பொழுது வெளியிலே நிற்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு வரும் வரையில் வெளியில் காத்துக் கொண்டிருப்பார்கள். இதுதான் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று ஹத்னா செய்யாத பிள்ளைகளும், சுத்தமே தெரியாத பிள்ளைகளும், மார்க்கமே தெரியாத பிள்ளைகளையும் பள்ளிக்கு அழைத்து செல்கிறார்கள். 7 வயது வந்தால் பிள்ளைக்கு தொழ கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டதை தவிர பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று மார்க்கம் சொல்லவே இல்லை. பள்ளிவாசலுக்கு தொழுகின்ற ஒழுக்கத்தை, மார்க்க சட்டதிட்டங்களை, பள்ளியின் ஒழுக்கங்களை, பெரியவர்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள். 10 வயசு வந்தால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக தொழுவதற்கு வலியுறுத்துங்கள். ஆனால் கடமையா? இல்லை. எப்பொழுது கடமை? பருவம் அடைந்த பின்னால் தான் கடமை. பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை ஊட்டுங்கள்.
பிள்ளைகளுக்கான அந்த பயிற்சியை ஊட்டுங்கள், நினைவுபடுத்துங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இன்று 4 வயது பிள்ளை 5 வயது பிள்ளை இன்று பள்ளிக்கு அழைத்து செல்வது குற்றமே தவிர நன்மை அல்ல. இது விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலிலே கல்பு பள்ளிவாசலோடு தொடர்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவு சின்னம் அது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்ற இடம் அது. ஆகவே கல்பினால் பள்ளிவாசலை மதிக்க வேண்டும். கடைசி காலம் நெருங்கிவிட்டால் பள்ளிவாசல்கள் நல்ல அழகாக கட்டப்பட்டு, அழகாக லைட்டுகள் போடப்பட்டு, பள்ளிவாசல்கள் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் ஹிதாயத் இல்லாமல் ஹராபாக இருக்கும். பள்ளிவாசலின் ஒழுக்கம் இருக்காது. பள்ளிவாசலிலே பாங்கு சொல்கின்றவர், தொழுகின்றவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கின்ற சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கை அற்றவராயிருந்தால் அங்கு பாங்கும் அல்லை, தொழுகையும் இல்லை. ஆகவே எந்த விதமான ஒழுக்கமும் இல்லாமல், ஈமானியத்தும் இல்லாமல், வெறும் குரல் வளத்தை சத்தத்தை பார்த்து ரசிக்கின்ற ஒரு சமுதாயமாக இன்றைய சமுதாயம் மாறி இருக்கிறது. அவருடைய அக்கீதா எப்படி இருக்கிறது, அவருடைய உள்ளட்சம் எப்படி இருக்கிறது, மார்க்கத்தின் ஒழுக்கங்கள் பேணுதல் எப்படி இருக்கின்றன என்பதனை எல்லாம் கவனிப்பதில்லை. அவருடைய சத்தம் எப்படி இருக்கிறது, அவருடைய பேச்சின் அடுக்குமொழி எப்படி இருக்கிறது, அவருடைய தொடர்புகள் உறவுகள் என்னென்ன பணக்காரனோடு இருக்கிறது என்பதனை பார்த்து ஆக்களை தீர்மானிக்கின்ற நிலை இருக்கிறது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலத்தில் மனிதனுடைய கௌரவம் எல்லாம் அவனுடைய பொருள், அவனை சுற்றிருக்கின்ற சொத்துக்களை வைத்து தீர்மானிக்கப்படும். வஷரஃபுஹும் மதாஉஹும், ஒரு மனிதனுடைய கௌரவம் அவனுடைய திரவியம், அவனுடைய பொருளை வைத்து தீர்மானிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை இன்று நிதர்சனமாக பார்க்கிறோம். வரஜுலானி தஹாப்பா பில்லாஹ் இஜ்தமா அலா ஸாலிக வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்வுக்காக இருவர் ஒன்று சேர்ந்து நேசித்து அந்த நேசத்தினால் ஒன்று சேர்ந்து அந்த நேசத்துக்காகவே பிரிந்தார்களாயின் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அரசின் நிழல் கிடைக்கும். ஒரு மனிதனை அல்லாஹ்வுக்காக அவன் நேசிக்கிறான், அல்லாஹ்வுக்காகவே வெறுக்கிறான். ஒருவன் நல்லவனாக இருக்கிறான், சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கை உள்ளவனாக இருக்கிறான், அல்லாஹ்வை அதிகம் விரும்புகின்ற திக்ர் செய்கின்றவனாக இருக்கிறான், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறான், அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுகிறான். இவனோடு சேர்வதனால் அல்லாஹ்வுடைய நேசம் வருகிறது, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் வருகிறது, நல்லவர்கள் அன்பர்கள் வலிமார்களுடைய நல்லவர்களுடைய உறவுகள் வருகின்றன என்ற அந்த ஒரே ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து உறவை ஏற்படுத்தி கொண்டால் அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும். இவன் அல்லாஹ்வை வெறுக்கிறான், அல்லாஹ்வை நெருக்கக்கூடிய அமல்களை இவன் புறக்கணிக்கிறான் அல்லது பொடுபோக்காக இருக்கிறான், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை தூண்டக்கூடிய அமல்களிலிருந்து தூரமாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசர்களை குறை காணுகிறான். ஆகவே அதற்காக அவன் வெறுப்பானாயிருந்தால், அந்த உறவிலிருந்து பிரிவானாயிருந்தால், அந்த தியாகத்துக்காக அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை அவன் வழங்குகிறான். வரஜுலும் தலபத்துஹு ஸாத்து மன்சபி வ ஜமாலின், மிக அழகான ஆரணங்கான ஒரு பெண் இவனை தன்னுடைய ஆசைக்கு அழைக்கிறாள். இவன் தேடவில்லை, அவளே இவனை அழைக்கிறாள். இவனுக்கு சகல விதமான வாய்ப்பும் இருக்கிறது அதை அடைவதற்கு. ஆனால் இறையச்சத்துக்காக அதை அவன் விடுகிறான். இன்னி அகாஃபுல்லாஹ், அவள் அழைக்கிற பொழுது நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று கூறி அந்த அழகை அவன் புறக்கணித்தால், அவளுடைய உள்ளத்தில் அவளுடைய அன்பை விட அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவன் அதிகமாக வைத்துக் கொண்டால், ஆசையை விட அல்லாஹ்வுடைய அச்சம் மிகத்திருக்குமா இருந்தால், அப்பா அல்லாஹு தஆலா அவனுடைய அரசுடைய நிழலை வழங்குகிறான். வரஜுலுன் தஸத்தகல் அக்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துஃபிகு யமீனுஹு, தன்னுடைய தர்மம் தன்னுடைய இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் அவன் கொடுப்பானா இருந்தால், அப்படி என்றால் கையை மறைத்து கொண்டு வலது கையால் கொடுப்பது என்பதல்ல இதனுடைய பொருள். அவ்வளவு வேகமாக அவன் கொடுக்கிறான். இங்கு உதாரணம் சொல்லப்பட்டதை தவிர இடது கையை மறைத்து வலது கையால் கொடுப்பது என்பது பொருள் அல்ல. ஒரு மனிதன் ஒன்றை கேட்டால் அவன் கொஞ்சமும் கூட தாமதிக்காமல் வேகமாக விரைவாக அவன் அந்த தர்மத்தை வழங்குகின்ற மனப்பக்குவம் இருக்குமா இருந்தால் அவனுக்கும் அல்லாஹு தஆலா அரசுடைய நிழலை வழங்குகிறான். வரஜுலுன் ஸக்கரல்லாஹ் காலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, அல்லாஹு தஆலாவை மனதிலே வேறு எந்த விதமான எண்ணங்களோ ஊசாட்டங்களோ இல்லாமல் இடம் கொடுக்காமல் அல்லாஹுவை மாத்திரம் உள்ளத்தில் வைத்து
திக்ரு செய்து இறையச்சத்தினால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குமாயிருந்தால் கண்கள் நீரை பொழியும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்படி அவனுக்கு இறையச்சத்தினால் அவனுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் வருமாயிருந்தால், கண்ணீர் வருமாயிருந்தால், அழுவானாயிருந்தால் அப்போதும் அவனுக்கு அல்லாஹு தாலா அரசின் நிழலை வழங்குகிறான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகவே இறையச்சம் தான் ஒரு அமலனுடைய உயிர் வாழ்வதற்கான அடிப்படை. இறையச்சம் இல்லாத எந்த ஒரு செயலும் ஒரு கொசுவனுடைய இறக்கச்சிற்கு கூட அல்லாஹ்விடத்தில் பெருமதியற்றது என்று ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் காணுகிற பொழுது சஹாபாக்கள் மிகவும் அச்சத்தோடு பயத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் மிகவும் அடக்கத்தோடு இருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்கிற பொழுது பறவைகள் தலையிலே வந்து குந்துமாம் மரம் என்று நினைத்து, அப்படி என்றால் பொருள் என்ன? அடக்கத்தோடு மரியாதையாக மிகவும் ஆடாமல் அசையாமல் உச்ச மரியாதை கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் தொழுகிற பொழுது அவருடைய முகம் கிப்லாவை நோக்கி இருக்கிறது, அவருடைய முதுகுதான் இவர்களை நோக்கி இருக்கிறது. அதனால் சிலர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செயலை காணவில்லை என்று கருதியிருக்க கூடும். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் முன்னால் பார்ப்பது போன்று பின்னாலும் பார்க்கிறேன். என்னுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் நீங்கள் விலகி இருக்க முடியாது. என்னுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் நீங்கள் தூரமாக இருக்க முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நான் உங்கள் பார்வைக்குள் இருக்கிறேன். ஆகவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி அவருடைய இறையச்சத்தை அவர்கள் மெருகூட்டினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் தான் அப்படி இருந்தார்கள் என்றல்ல, ஒவ்வொரு மூமினுக்கு மத்தியிலும் அவர்கள் நமக்கு முன்னால் தான் இருக்கிறார்கள். நமக்கு தெளிவாக சொல்லி காட்டினார்கள், உருளத்து அலைய உஜூரு உம்மத்தி ஹசனுஹா வசியுஹா, என்னுடைய உம்மத்தினுடைய அமல்கள் நல்லது கெட்டது எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. எனக்கு எல்லா அமல்களும் எடுத்து காட்டப்படுகின்றன. ஒரு மூமினுடைய நல்லது கெட்டது சகலதுமே எடுத்து காட்டப்படுகின்றன. தெருவால் நடக்கிற பொழுது மனிதனுக்கு தொல்லை தருகின்ற கம்போ முள்ளோ கல்லோ ஏதோ அது கிடந்தால் அதை எடுத்து அடுத்தவனுக்கு துன்பம் செய்யாமல் வழி சமைத்து கொடுக்கின்ற அந்த நல்ல செயலை, ஒரு கம்பை கண்டால் அதை எடுத்து தூரமாக போடுவது, முள்ளை கண்டால் தூரமாக போடுவது, ஒரு ஆணியை கண்டால் அது புரைக்கு தூரத்தில் போடுவது, இப்படி மனிதனுக்கு நடைபாதையில் தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை அவன் எடுத்து ஓரத்தில் போட்டால் அது நல்ல செயலாக நான் பார்க்கிறேன். பள்ளிவாசலை அசுத்தப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குமா இருந்தால் அதை நீக்கி பள்ளியை சுத்தமாக வைப்பதில் கவனம் இருக்குமாயின் அதனை நான் நல்ல செயலாக பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அடுத்த மனிதனுக்கு உதவி செய்வது, அடுத்த மனிதனுடைய நலனிலே கவனம் செலுத்துவதுதான் இஸ்லாம் தீன் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அடுத்த மனிதனுடைய நலனில் நான் அக்கறை காட்டுவேன் என்று பையத்தும் பெற்றுக் கொண்டார்கள். அத்தீனு நசீஹா, அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலன் பேணுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகவே நாம் மார்க்கத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அமல்களை நாம் அழகானதாக ஆக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த ஒழுக்கங்களை நாம் முழுமையாக பின்பற்றி நடக்க முயற்சிக்க வேண்டும். தன்னுடைய உடல் அழகாக இருப்பது போல் தன்னுடைய உள்ளமும் அழகாக இருக்க வேண்டும். அழகற்ற உடலை ஒரு மனிதனும் நேசிப்பதில்லை, விரும்புவதில்லை. உள்ளம் அழகில்லாவிட்டால் அல்லாஹ் அதனை நேசிப்பதில்லை, நாளை மறுமையில் அவனுக்கு மரியாதை இல்லை. ஆகவே அழியக்கூடிய உலகத்தில் அழகை விரும்புகிறோம், அழியாத நிரந்தர உலகில் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த உலக வாழ்க்கையின் அழகை பற்றி நாம் கவலையற்று இருக்கிறோம். இதுதான் மறதி, இதைத்தான் கஃலத் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே ஷைத்தானியத்தான தீங்கிலிருந்து நீங்கி இருப்பதற்கும் மறுமையின் உயர்ச்சியில் நம்முடைய கவனத்தை செலுத்துவதற்கும் இந்த புனிதமான மஜ்லிஸில் சொல்லப்படக்கூடிய விளக்கங்களையும் ஹதீதுகளையும் கேட்டு செயல்படுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.